ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்தில் நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும். இதை ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கிறேன். லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைனா இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திருப்பி இதை நம்ம கொதிக்க வைக்கணும். பருப்புக்கு பதில் ரோட்டு கடையிலலாம் பொரிகடலை தான் சேர்ப்பாங்க. 1 ஸ்பூன் பொரிகடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதனோட சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பராக ரோட்டு கடை சாம்பார் ரெடி.